பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலூர்லேருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு 18/6/2024 காலையில் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ். சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தையை கொன்ற தாத்தா அப்படிங்கிற ஒரு 18ஆம் தேதி காலையில் நியூஸில் வந்த இந்து பேப்பரில் வந்துச்சு. அப்போ இந்த நிலை ஏன் அப்படிங்கிற ஒரு தன்மை என் மனதில் எழுந்த ஒரு கேள்வியும் கூட ஆகும். இப்படியெல்லாம் போய் ஒரு 38 நாள் ஆன ஒரு குழந்தையை இப்படி ஒரு குழந்தையை போர்வை போத்தி தண்ணீர் பேரலில் அமுத்தி கொள்ளக்கூடிய ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை படித்தோன்னே மனம் கலங்கி உள்ளது. மனம் அதுக்கு ஒரு வருத்தப்பட்டுச்சு என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைய காலத்தில் ஜோதிடத்தை பெரும்பாலும் நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்புகிறவங்களும் இப்படி நம்பினா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதில் எழுதுகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து 38 நாள் 38 நாளுக்குள்ளேயே அந்த குழந்தையோட நிலை இப்படி இருக்கும்போது, அது வந்து ஆண் குழந்தை. சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா குடும்பத்துக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிலை. இங்கே தாத்தாவுக்காகாதுன்னு தாத்தாவை கொண்டுட்டான். அதாவது குழந்தையோட அம்மாவோட அப்பா தாத்தா அவர் கொண்டுட்டார் அப்படிங்கிற அந்த குழந்தை சாத்வீகன் என்று பெயர் சூடப்பட்டு அந்த குழந்தை 13ஆம் தேதி இரவு கொண்டிருக்காங்க. அது 14ஆம் தேதி காலையில் தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஜூன் மாதம். இது அதிகாலை அவங்க எழுந்து பார்த்தம்போது தான் நடந்து தெரிஞ்சிருக்குது. அப்போ அவங்க நைட்டு 13ஆம் தேதியே அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில் தெரிகிறது. அப்போ இந்த குழந்தையோட ஒரு நிலை ஏன் இப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நிலைகள் என்ன அப்படின்னா, சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்காகாது, அப்பனுக்காகாது, அப்பன் தெருவிலே அப்படின்னு சொன்னதெல்லாம், இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு பொதுவாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு பொதுவான நிகழ்வு தான். இது வந்து உண்மையான நிகழ்வு கிடையாது. இதை உண்மையாக எடுத்து அந்த காலத்தோட பெரியவங்களாம், ஏன்னா இந்த காலத்தோட ஆளுங்களாம் யாருமே அதை நம்புவதில்லை. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற மனிதர்கள் இன்னும் இதை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் ஒரு மூட நம்பிக்கையை இன்னும் இந்த அளவுக்கு அவங்க மனதில் இருந்து ஒரு குழந்தையை கொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து மிக மிக தவறான ஒரு செயல் தான் ஆகும் என்று தான் கருதுகிறேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஆயுள் ஒரு கண்டத்தை கொடுத்துருச்சு. அது யார் மூலியமாக கொடுத்துருச்சு? தாத்தா மூலியமாக கொடுத்துருச்சு. குடும்ப வாரிசே அந்த குடும்பத்தோட ஒரு இவர் போக வேண்டிய நேரத்தில் இந்த குழந்தை வளர வேண்டிய குழந்தையை அழிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தன்மை, இது அனைவரும் மனதிலும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் ஒரு ஜோதிடத்தை நம்பி இந்த மாதிரி செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை தான். இந்த மாதிரி நான் அனுபவத்தின் உணர்ந்த நிலைகள்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ சித்திரை மாதத்தில் எனக்கெல்லாம் வந்து ஒரு முன்னாடி ஒரு அனுபவத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. அதாவது பங்குனி மாதம் அந்த குழந்தை வந்து, அதாவது சித்திரை மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தையை பங்குனி மாதத்துலேயே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமான்னு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அதாவது கேட்க வந்தாங்க. இந்த குழந்தைக்கு வந்து சித்திரை மாதம் தான் டேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பங்குனியிலேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலான்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா சித்திரையில் பிறந்தா குடும்பத்துக்காகன்னு கேட்குறாங்க. இது எப்படிங்க அப்படின்னு வந்து என்னிடத்திலே வந்து கேட்ட அனுபவமும் எனக்கு உள்ளது. அன்றைக்கு நான் சொன்ன ஒரு நிகழ்பாடு அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையை அளித்தது என்ற ஒரு நிலைப்பாடு தான். அதாவது பிறப்பு, இறப்பு எல்லாமே இறைவனோட செயல்பாடுங்க. இது மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஒரு கரு உருவாவதற்கும் இறைவனோட ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு குழந்தையோட பிறப்பு என்பது இறைவன் தீர்மானிக்கிறார். அவர் எந்த நேரத்தில் பிறக்கணும்னு. அது இறைவன்கிட்டே தான் நம்ம விடணும். இது இந்த மாதத்தில் பிறக்கணும், இந்த நேரத்தில் பிறக்கணும், இந்த நிலைப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையோட ஒரு ஜனன காலமே ஆரம்பிக்குது. அதோட கிரகங்களோட கோச்சார நிலையும் ஆரம்பிக்குது. பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஏன்னா குழந்தை வந்து இறைவனோட குழந்தை. இறைவன் தான் அந்த குழந்தைய வந்து வயிற்றில் இருக்கும்போது அதை வந்து அதுக்கு உண்டான தேவை அனைத்தையும் செய்கிறார் அந்த உயிருக்கு அப்படிங்கிற உண்மையான நிகழ்வு தான். அது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி தான் என்று சொல்ல வேண்டும். அப்போ அந்த குழந்தை என்னிடம் வந்து கேட்டாங்க. பங்குனி மாதத்துலேயே வந்து குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாமான்னு கேட்க வந்தவங்க. நான் சொன்னேன், அந்த குழந்தை வந்துங்க அவங்க சித்திரை மாதம் டேட் கொடுத்து சித்திரை மாதத்துலேயே விட்டுருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்து குறையுதல் வந்து எடுத்து அது வந்து சிறப்பு இருக்காது. அந்த குழந்தைக்கு எந்த நேரத்தில் பிறக்கணுமோ அது விதி அந்த நேரத்தில் தான் பிறக்கணுங்க. அதுக்கு முன்னாடி எடுப்பதெல்லாம் தவறாயிருங்க. அப்படி ஒன்றும் இதில் ஆண் குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஆனால் அப்பனுக்கு ஆகாதுங்கிறாங்க, தாத்தாவுக்கு ஆகாதுங்கிறாங்க, குடும்பத்துக்கு ஆகாதுங்கிறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த குழந்தையோட ஒரு தன்மை உங்கள் குடும்பத்துக்கு இப்படி ஆகணும்னு இருந்தா எதில வேணாலும் ஆகலாங்க. இந்த குழந்தை பிறந்த காரணத்தினால தான் ஆகும்னு ஒரு கணக்கு கிடையாதுங்க. அதனால நீங்க வந்து அத வந்து நீங்க எந்த மாசத்துல அந்த டேட் குடுத்துருக்கீங்களோ, அதிலேயே உங்களுக்கு வழி வரும்போது நீங்க விட்டுருங்க. இத வந்து முன்னாடி செய்வது தவறாகும். முன்னாடியே ஆப்பரேஷன் பண்ணி குழந்தைய எடுப்பது மிகப்பெரிய தவறுங்க. ஏன்னா டாக்டர் ஆப்ரேஷனுங்கிறதே அவங்க முடியாத பட்சத்துக்கு தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டுங்க. முடியாத பட்சத்துக்கு தான் எடுக்கணுங்க. இப்படி நம்மளே முன்கூட்டியே திட்டம் போட்டு செய்வது, அது சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு அன்றைய ஒரு காலகட்டத்தில் நான் சொன்ன ஒரு நிலையினால, அவங்க அத வந்து அந்த ஆப்ரேஷன நிறுத்திட்டு அவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தை வந்து சித்திரை மாசம் ஒரு 10 தேதிக்கு மேல தான் குழந்தையும் பிறந்துச்சு. அப்ப அது ஒரு ஆண் குழந்தையா தான் பிறந்துச்சு. இருந்தாலும் அந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகி, அதாவது அவங்க ஒரு பைசா செலவு இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயி அந்த குழந்தையும் பிறந்ததுங்க. அந்த குழந்தையும் ஆரோக்கியம், தாயும் ஆரோக்கியம், குடும்பமும் ஒரு சந்தோஷத்தில இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது வந்து ஒரு ஒரு 1 ஆண்டுக்கு மேல ஆகியுள்ளதுங்க. இந்த கருத்து இந்த பேப்பர் இன்னைக்கு 18ஆம் தேதி இந்த பேப்பர படிக்கும்போது, எனக்கு அந்த சம்பவம் என் நினைவுக்கு வந்துச்சு. அப்படிங்கிற ஒரு நிலை தாங்க. அப்ப ஜோதிடங்கிறது உண்மையான நிலை தான். அந்த உண்மையான நிலையென்னும்போது எதற்கு பயன்படுத்தணும்? நம்மளோட வாழ்க்கையின் வழிகாட்டுதல் தான் ஜோதிடம். எந்த வழியில போகணும், எந்த வழியில போக்கூடாது, நல்வழி எது, தீய வழி எது என்பது நமக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு விசேஷம் பண்ணணும், இந்த மாரி ஒரு சுப நிகழ்வுக்கெல்லாம் அந்த ஜோதிட சாஸ்திர ரீதியா பார்த்து ஒரு தொழில் செய்யும்போது, அதுக்கு ஜாதகம் பார்த்து, ஒரு குழந்தைய ஸ்கூல் விடும்போது அதுக்கு நல்ல நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து செய்வது, சாஸ்திரப்படி செய்வது இதெல்லாம் நல்லதுங்க. இந்த குழந்தையால தோஷம் என்றால், அந்த குழந்தையால தோஷம்னா, அந்த குழந்தை வந்து அதுக்காக அந்த குழந்தையை கொல்வதோ, அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து இந்த மாரி ஒரு தீய செயல், இந்த செயலெல்லாம் செய்வது இறைவனுக்கே ஒரு பொறுக்காது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாரி ஒரு அசுரர்கள் குணத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் நண்பர்களே. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை என்ன நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வாழ்க்கைங்கிறது நம்மளோட உழைப்பில் மட்டும் தான் இருக்கிறது. வேற எதுலயுமே அதிர்ஷ்டம் கிடையாது. நம்ம உழைக்க உழைக்க நமக்கு அதிர்ஷ்டம் கூடிக்கொண்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வேர்வை சிந்தி உழைக்கிறோமோ, அந்த அளவுக்கு சனி பகவானோட அனுகிரகமும், ஆயுளோட அனுகிரகமும் ஒரு மனிதனுக்கு கிடைச்சு, நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய தன்மையும், அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குங்க. அதனால சாஸ்திரம் என்பது உண்மையானது தான். அது நமக்கு நல்வழிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தீய வழிக்கு பயன்படுத்துனீங்கன்னா, அனைத்துமே அது வந்து ஒரு அது அனைத்துமே கெட்டதாக முடிந்து, அனைவருக்கும் ஒரு சோக நிலை ஏற்பட்டு, இன்னைக்கு அந்த கொன்னவர் வந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டார். அந்த தாத்தாங்கிறவரு ஜெயிலுக்கு போயிட்டார். இப்ப இது வந்து அவருக்கு ஒரு ஒரு அவப்பேர், கெட்ட பேர் இந்த வயசுக்கு மேல ஒரு கெட்ட பேர் எடுத்திருக்காருன்னா பாருங்க. ஏன்னா, அவர் இவ்வளோ நாள் வாழ்ந்தவரு ஒரு அறிவில்லாத ஒரு தனத்தை செஞ்சு, அதேமாரி இது வந்து குடும்பத்துக்கு நல்லதுன்னு செஞ்சு, குடும்பத்துக்கே ஒரு அவப்பேர உண்டாக்கி, கெட்ட பேர உண்டாக்கி, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு இன்னைக்கு ஜெயில்ல போயிருக்கார். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல், இந்த செயல். இவருக்கெல்லாம் வந்து இவரு அறியாம செஞ்சாரா? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்குது. இவர் அறிந்து அவரு எந்த அளவுக்கு ஜோதிடத்து மேல் வெறியா நம்பிக்கையா இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு, அது ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனா இந்த அளவுக்கு நம்பிக்கைய ஒரு இது மேல வைப்பது தவறாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிற நண்பர்களே. இது வந்து நான் இன்றைக்கு என் மனதை பாதித்த ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.